பயங்கரவாத தாக்குதலால் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற பயணிகள் பீதியுடன் வெளியேறி வருகின்றனர். பலரும் விரைந்து சொந்த ஊர் திரும்ப முனைப்பு காட்டி வரும் சூழலில் ஸ்ரீநகருக்கு அதிக கட்டணமின்றி கூடுதல் விமான சேவை வழங்க விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவுரை வழங்கியுள்ளது. பல சுற்றுலா பயணிகள் காஷ்மீர் வருகையை ரத்து செய்திருப்பதாகவும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தீவிரவாத தாக்குதலை கண்டித்து இன்று காஷ்மீரில் கடையடைப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் விமான நிலையம் செல்ல போதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தாக்குதல் நடைபெற்ற பஹல்காம் மட்டுமல்லாது காஷ்மீரின் பிற பகுதிகளிலும் சுற்றுலா பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ உடை அணிந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை நோக்கி சுட்டதாக சொல்லப்படும் நிலையில் ராணுவ வீரர்களை கண்ட தாய் ஒருவர் கதறி எழும் காட்சி வெளியாகியுள்ளது. அங்கு வந்த இந்திய ராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடுமோ என்ற அச்சத்தில் அப்பெண் கதறி எழுதார். பஹல்காம் நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததாக சுற்றுலா பயணிகளை இந்திய ராணுவ படை ஒருங்கிணைக்க முயன்றபோது இந்த சம்பவம் நடந்தது. தன் பிள்ளைகளுடன் அவ்வழியே வந்த அந்த பெண் தங்களை விட்டுவிடும்படி மன்றாடிய நிலையில் ராணுவ வீரர்கள் அவரை தேற்றினர். आपके बच्चे कुछ नहीं करेंगे, थोड़ा बताइए। हुआ पति को मार दिया? नहीं बेटा शांत रहो, लो पानी पियो, पानी पियो। காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை ட்ரோன்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ராணுவம், துணை ராணுவ படைகள் மற்றும் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தீவிரவாதிகளை பிடிக்க ட்ரோன்கள் மற்றும் மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மலைப்பகுதிகள் ஹெலிகாப்டர் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. தீவிரவாதிகளுக்கு உதவியவர்களை கண்டறியவும் முயற்சி நடக்கிறது. தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்த பகுதி பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. தாக்குதலில் கடற்படை, உளவுத்துறை அதிகாரிகள் உயிரிழந்ததாகவும் பதிவெண் இல்லாத வாகனம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்த தமிழர்களில் ஒருவர் சுயநினைவின்றி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 83 வயதான சாண்டனோ என்ற முதியவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பைசரன் பகுதியில் நடந்த தாக்குதலில் 3 தமிழர்கள் காயமடைந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பரமேஸ்வர் என்பவருக்கு வயிற்றுப் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. மற்றொருவர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 17 பேரில் 11 பேர் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர்கள் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் 2 உட்பட 6 பேர் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.